அன்பின் இறைமக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள். இந்த கடைசி ஓய்வு நாளின் கடைசி நாளிலே நமக்கு செய்தி அளிக்கும்படியாக அருமை ஆசிரியை மேரி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே, பிரச்சனைன்னு சொன்னால் ஊர் பிரச்சனை இல்லைங்க, மக்களுடைய அநேக தாகத்தை தவிக்கின்ற சூழ்நிலை மத்தியிலே நமக்கு கிடைத்தது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு பெரிய எண்ணத்தோடு அம்மையார் அவர்கள் இங்கே எழுந்தருளி மிக சிறப்பாக செய்தி சொல்ல போகிறார் நினைக்கிறேன். ஆகவே அருமையான அம்மையார் அவர்களை நம்முடைய HSST மற்றும் மானுடநேய மக்கள் குழுவின் சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம். அம்மையார் அவர்கள் நம் மத்தியிலே திருத்துவத்தை பற்றி பேச இருக்கிற மிக மிக நல்லதான ஒரு தலைப்பு திருத்துவம். பிதா, குமாரன், தூய ஆவியார் இவங்க வெவ்வேறாக இருந்தாலும் ஆதி முதல் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள். ஆகவே அவர்களை மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரின் சார்பாக ஆசிரியையாக ஓய்வு பெற்றவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே அம்மையார் அவர்களை பல்வேறு இடங்களிலே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை மாற்றி, பல்வேறு மாகாணத்திற்கு சென்று கர்த்தருடைய செய்தி சொல்ல வேண்டியதை மாற்றி இந்த நாளிலே நமக்காக ஒதுக்கி இருக்கிற இந்த நேரத்திற்காய் கர்த்தருக்கு முதலாவதாக நன்றி, அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய HSS டீம் தலைவரும் மனிதநேய தலைவருமாகிய நம்முடைய ஊழியரையா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் வாழ்த்தலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். வழியே வழியே என்ன வழி நடத்த வழியாய் வந்தாயா, வாழ்வே வாழ்வே என்ன வாழ வைக்க வாழ்வாய் வந்தாயா, வாழ்விழந்த சூழலிலே வாழ்வழிக்க வந்தாயா, உண்மையான உறவினிலே உறுதியாக நின்னாயா, என்னோடு வாழ வந்தாயா, அன்பானவரே உறவும் உயிருமானாயா, என்னோடு வாழ வந்தாயா, அன்பானவரே உறவும் உயிருமானாயா. சமூக சமயத்திலே, பொருளாதார பார்வையிலே, அரசியல் கலாச்சார சீரழிவின் சூழலிலே, சமூக சமயத்திலே, பொருளாதார பார்வையிலே, அரசியல் கலாச்சார சீரழிவின் சூழலிலே பாவங்களை போக்கி நீங்க பாதையினை காட்டி நீங்க, பாவங்களை போக்கி நீங்க பாதைகளை காட்டி நீங்க, பரலோக வாழ்வை தேடி பயணமாகிறோம். அன்பானவரே எங்களோடு பயணமாகுங்க, அன்பானவரே எங்களோடு பயணமாகுங்க. ஆமாண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலையிலே இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம், நாங்கள் தள்ளாடும் போதெல்லாம், தவித்து கொண்டு இருக்கும் போதெல்லாம், கீழே விழும்போதெல்லாம் என் தேவாதி தேவன் எங்களை தூக்கி நிறுத்தி தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல ஐயா இந்த மாதத்தின் கடைசி நாளிலே சுமந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறையா. அப்பா, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயத்தை நீர் திறக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆத்தும மன்னாவை நீர் கொடுக்க போகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து நீர் பேசும் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று பாரதியார் கூறினார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதாலே
விளையும் தீமையே என்று கவிஞர் கண்ணதாசன் பாடினார். ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா பீச்சில் நடந்தது. அந்த மெரினா பீச்சினுடைய கடற்கரையில் இருக்கின்ற மணல் கூட தெரியாமல் அத்துணை மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். காரணம் என்ன? ஒன்று கூடி போராடினார்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு நடந்து போகும்போது தந்தையினுடைய ஃப்ரெண்டு எதிரே வராரு. வந்து, பா, உன்ன மாதிரியே இருக்கிறானே உன் பையன், இவனை எனக்கு நல்லா தெரியுமே, ரொம்ப அன்பான பிள்ளையாச்சே, கீழ்ப்படுதலான பிள்ளையாச்சே அப்படின்னு அந்த மகனை வாழ்த்தினார். அப்போ அந்த தகப்பனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்பா, நல்ல பெயர் எடுத்துட்டானே, என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு ஒரே சந்தோஷம். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகத்தை வழிபடுகிறார்கள். சீக்கியர்கள் குரு கோவிந்த் சிங்கை வழிபடுகிறார்கள். இந்துக்கள் பல கடவுள்களை வழிபடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் யாரை வழிபடுகிறோம் என்பதை நாம் காண்போம். நமக்கு பேராயத்தால் கொடுக்கப்பட்ட தலைப்பு திருத்துவம், அன்பின் தெய்வீக கூட்டுறவு. ட்ரினிட்டி, த டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ். கிறிஸ்தவர்கள் கூட வழிபடுவதில் பல பிரிவினைகள் காணப்படுகிறது. யெகோவாவை வழிபடும் குரூப் தேவன் மாத்திரம் உண்டு, பிதா மாத்திரம் உண்டு என்ற ஒரு குரூப் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை மாத்திரம் ஒரு குரூப் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை மாத்திரம் ஒரு குரூப் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரு கடவுளை வழிபடுவர்கள் தான் நீங்களும் நானும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் தனித்தனி கடவுள் என்று சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒரே கடவுள் என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவச்சனமே, இம்மூவரும் தனித்தனி விதங்களில் தனித்தனி பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அனைத்தையும் படைத்தவர் பிதா. மீட்பு பணியை செய்வதற்காக அவரே மறு உருவெடுத்து மனிதனாக தன் ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இந்த பிதாவும் குமாரனும் சேர்ந்து இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை களமிறக்குகிறார்கள். அருமையான தேவச்சனமே, இம்மூவரும் சேர்ந்துதான் ஒரே கடவுள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர், நம்மை பாதுகாக்கிறார், நம்மில் அன்பு செலுத்துகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு முன்னதாக நின்று எல்லாவற்றையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணத்தை உங்கள் முன் வைக்கிறேன். தண்ணீர் இருக்கு. முதலில் தண்ணீர் அது திரவமாகவும், அடுத்தது பனிக்கட்டியாகிய திட நிலையிலும், அடுத்து நீராவியாகிய தண்ணீருமாக மொத்தமா பார்க்கும்போது திரவம் என்பது நீராக இருக்கிறது. அப்படிதான் நம் பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரே தெய்வமாக இருந்து 3 விதங்களில் நமக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்ததே. யோவான் 1:1-4 நாம் பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இதுல 2 பேர் வந்தாச்சு.
அடுத்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளிதான் நம்முடைய ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, மூவரும் ஒரே கடவுள் என்பதை இங்கு ஆணித்தரமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1-4 நமக்கு தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறது. அன்பின் தெய்வீக கூட்டுறவு என்பது நாம் அன்பு செய்ய வேண்டும், நாம் அன்பு செய்யப்பட வேண்டும். அதுவும் தேவன் நமக்கு அருளிய முக்கியமான ஒன்று என்ன? உன் சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும் என்பதுதான் தேவ அன்பு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மூவொரு கடவுள், ஒரு முக்காலி இருக்கு. இந்த முக்காலியில ஒரு கால் உடைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அதுல உட்கார முடியுமா? நிச்சயமா உட்கார முடியாது. அது என்ன பண்ணுவோம்? ஓரம் கட்டிடும். அப்போ இந்த திருத்துவ கடவுள், மூவொரு கடவுள் இணையான நித்தியம் கொண்டவர்கள், அடுத்து இணையான சக்தி கொண்டவர்கள், மூன்றாவது இணையான சமம் கொண்டவர்கள். மூவரும் இணைந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கும் அந்த அன்பு கிடைத்தது, மறுதலித்த பேதுருவுக்கும் அந்த அன்பு கிடைத்தது, காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துக்கும் அந்த அன்பு கிடைத்தது. அப்போ அந்த அன்பு இந்த மூவொரு கடவுளிடம் இருந்து இந்த பட்சபாதம் இல்லாத அன்பு மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அந்த அன்பு ஏற்ற தாழ்வு கிடையாது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. அனைவருக்கும் சமமான அன்பை ஒரு கூட்டுறவாக இது இணைக்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த மூவொரு கடவுள் தெய்வீக அன்பில் கூட்டுறவாய் இருக்கிறார் என்று செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் உங்களோடு 3 தலைப்புகளில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்றாய் இருங்கள், 2 ஒருமித்து செயல்படுங்கள், 3 ஓட்டத்தில் வெற்றி பெறுங்கள் என்ற 3 தலைப்பின் கீழே நாம் பார்ப்போம். ஒன்றாய் இருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் ஒன்றாயிருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஈடுபட்டு செயல்படுகிறார்கள் என்றால் மூவொரு கடவுள்தான் ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அன்பு செலுத்துவதில் பாகுபாடு என்பதை நாம் காட்டக்கூடாது. அன்பு சகலத்தையும் தாங்கணும், சகலத்தையும் சகிக்கணும். இப்போ ஒன்று சொல்லிட்டோமானா, ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போறா பத்தியா என்னை எவ்வளோ கேவலமா பேசினா அவளை என் கண்ணு முன்னாலே அவ வரக்கூடாது, பார்த்துக்கிற ஒரு கை. இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், காரி துப்பினார்கள். ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையும் அவர் பட்ட பாடுகளும் அவர் சகித்து கொண்ட சகிப்பையும் நாம் நினைக்கும் போது உண்மையாகவே நமக்குள்ள பாகுபாடு இருக்காது. அந்த அன்புதான் நம்முள் நிற்கும், அந்த மன்னிப்பு தான் நமக்குள்ள முன்னால நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு கடினமான வாழ்க்கை தான். அந்த கடினமான வாழ்க்கையில நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு முடிவு வரிந்தும் நிலைத்திருப்போமானால் அந்த பரலோக ராஜ்யத்தில பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் உனக்காக எனக்காக சாட்சி எடுக்கிறவராய் இருப்பார். ஆமேன்.
எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அருமையா உங்களையும் என்னையும் முத்திரை போட்டு இருக்கிறார். எதனால? பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை தரித்திருக்கிறார். நீங்க போகும்போதே பார்க்கணும், அவங்க போறாங்களே, அவங்க தான் கிறிஸ்தவங்க. அவங்க போறாங்க பாரு, அவங்க எவ்வளவு அமைதலானவங்க தெரியுமா, எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா, எவ்வளவு பொறுமையானவங்க தெரியுமா அப்படின்ற அந்த முத்திரை போடப்பட்டது இந்த செயலின் மூலம் நீங்களும் நானும் காட்ட வேண்டும். அதான் ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் சாட்சியாய் வாழ்வானால் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு சமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு வைத்திருக்கிறாரே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் உங்களோடும் என்னோடும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த ரத்தம் எப்போதும் நமக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த ரத்தம் அல்லவா என்னை மீட்டு வைத்திருக்கிறது, இந்த ரத்தம் அல்லவா இன்றைக்கு என்னை நடத்துகிறது, இந்த ரத்தம் அல்லவா மற்றவர்களை மன்னிக்க வைக்கிறது என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகையினால யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அருமையான தேவஜனமே, தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக கொடுத்தாரே, அந்த அன்புக்கு இணையாக நாம் என்னத்தையா செலுத்த போகிறோம்? அந்த அன்பின் மிகுதியினாலே ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார் என்றால் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பங்களிலே, அண்ணன் தம்பி மத்தியிலே, அக்கா தங்கச்சி மத்தியிலே, பெற்றோர்களுக்கு மத்தியிலே அன்பும் ஐக்கியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவச்சனமே, பெற்றோரை ஒதுக்கி வைக்காதீர்கள். பெற்றோர் உங்களையும் என்னையும் எந்த பாடுபட்டு ஆண்டவரை நினைத்து என் பிள்ளைகளை நான் இப்படி வளர்க்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்த்தார்களே, அந்த அன்பு எங்க போய்விட்டது? இன்றைக்கு பார்த்தனா முதியோர் இல்லம் நிரம்பி வழிகிறது. ரோடுகளிலும் தெருக்களிலும் அனாதையா பெற்றோர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், ஒன்றாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், குடும்பத்தை கட்டி காக்கிறவர்களாய் இருங்கள். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடும் என்றோடும் பேசி கொண்டிருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருமித்து செய்யுங்கள். ஒன்றாய் இருக்க கற்றுக் கொடுத்தார் அந்த பிதா குமாரன் திருத்துவ தெய்வம். இப்பொழுது ஒருமித்து செய்யுங்கள் என்ற வார்த்தையை உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 48:17 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இங்க நல்ல இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. மூவொரு கடவுள் இதில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்று, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மீட்பர் தான் அவர். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. நமக்கு என்ன தேவை?
எது தேவையில்லை, நம்ம எந்த நேரத்தில் மகள் கேட்பதை கொடுப்போம். கண்ணீர் விட்டு அழுதாலே இந்த நேரத்தில் கொடுத்தால் அவளுக்கு இது பிரயோஜனமா இருக்காதே. அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருப்பார். நான் நினைக்கின்ற நேரம் அவருக்கு தேவையில்லை. அவர் எந்த நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் பிதா, குமாரன், பரிசுத்த மூவரும் சேர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பிரயோஜனம் உள்ளதை நமக்கு செய்கிறார், நன்மையானதை நமக்கு செய்கிறார், தீமையானதை விலக்கி வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். எவ்வளவு பெரிய அதிசயமான வார்த்தைகள்ல மனுஷனால சொல்ல முடியுமா? நான் உன்னை நடத்துறேன், நான் உனக்கு செய்யறேன், நான் உனக்கு நாளைக்கு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ உன்னை முன்னேற்றி விடுற. மனுஷன் சொல்லுவான், ஆனால் சொல்லுவான், செய்து முடிக்க மாட்டான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், செய்து முடிக்கிற கர்த்தர். அருமையான தேவச்சனமே, அவரை அண்டிக் கொண்டிருங்கள், அவரில் ஒற்றுமையாயிருங்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களாயிருங்கள், ஒருமித்து அவரோடு எப்பொழுதும் இணைந்து நடக்கிறவர்களாயிருங்கள். ஏனோக்கு அவரோடு சஞ்சரித்தார். நோவா 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆகையினால அவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய 40 நாள் மழை பெய்தது, ஆனால் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டதே. காரணம் என்ன? அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஒற்றுமையாக அவரோடு அன்பும் ஐக்கியமாக இருந்தார். அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகையினால் அந்த குடும்பம் மாத்திரமும் அவரை சார்ந்த ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு ஜந்துக்களும் பாதுகாக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, நான் உண்டாக்குவேன் என்று பிதா சொல்லல, உண்டாக்குவோமாக. 3 பேரையும் சொல்றாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் 3 பேரும் இணைந்துதான் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார்கள். மனுஷனை உண்டாக்குவோமாக, உருவாக்குவோமாக. அப்பேற்பட்ட வார்த்தைகளை யார் சொல்றது? பிதா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செயல்பாட்டில் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரோடு நாம் இணைந்திருப்போமானால், அவரோடு கூட நடப்போமானால், அவரோடு கூட ஒற்றுமையாய் செயல்படுவோமானால் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்களும் நானும் அவருடைய வேலையை செய்யும் போது நம்முடைய வேலைகளை அவர் எடுத்துக்கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பாருங்க, இவர்கள் இணைந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறார்கள். இது எப்படின்னா, 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்த அந்த மகனை சொஸ்தமாக்குறார். யூதர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஓய்வு நாளில் எப்படி நீ இந்த காரியத்தை செய்யலாம் என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. பிதா செய்வாரானால் குமாரன் அதுக்கு சம்மதம் சொல்லுவார், அதுக்கு மறுப்பு சொல்லுவதே கிடையாது. ஏன் நான் கரெக்டா செய்வார் பிதா, அவரோடு நாம் இணைந்து கொள்ளுவோம் என்பதுதான் குமாரனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதையே என்று வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்போ மூவரும் இணைந்துதான் இந்த காரியம் சொஸ்தமாக்கினார். எப்படி அப்படின்னு சொன்னா 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு
இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று. அப்போ இந்த காரியத்தை 38 வருடமாய் படுக்கையாய் இருந்த அந்த மகனை பார்த்து சொஸ்தமானாய் என்று, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசுவானவர் மாத்திரம் சொல்லவில்லை, பிதா பர்மிஷன் கொடுக்கிறார். பிதா பர்மிஷன் கொடுத்ததனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமதமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரன் அந்தபடியே செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ இந்த மூவரும் இணைந்து செய்த இந்த காரியத்தை எதிர்ப்புகள் வந்த போது நான் மாத்திரம் இதை செய்யல, என் பிதாவும் இணைந்திருக்கிறார், என் ஆவியானவரும் இதில் இணைந்திருக்கிறார், நாங்கள் மூவருமாக சேர்ந்து இந்த காரியத்தை செய்தோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பும் ஐக்கியமாய் இருந்து இந்த காரியத்தை, அதனால்தான் ஒருமித்து செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம், ஒரு திருமணம் நடக்குது, இல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு காலேஜில் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை வாங்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் உட்கார்ந்து பேச வேண்டும், அண்ணன் தம்பிகள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். இப்படி இருக்குமானால் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மையாகவே நடக்கிறதாய் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 15:9, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். குமாரன் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ, எங்க போகணும்னு போக சொல்றாரோ அங்க போறேன், யார சொஸ்தமாக்கணும்னு சொல்றாரோ அதை சொஸ்தமாக்குறேன். அப்போ அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவரில் நான் அன்பாய் இருப்பது போல நீங்களும் என்னில் அன்பாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, ஒருவரில் ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாயிருங்க, அன்பினால் கட்டப்பட்டவர்களாயிருங்க. இன்றைக்கு உலகம் போகிற போக்க பார்க்கும்போது, அப்பா யூடியூபை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, மற்றவர்கள் பேசப்படுவதும் சரி, அநியாயம் அக்கிரமம் பெருகிவிட்டது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாய் இருக்கும்போது நிச்சயமாக தவறு செய்வதற்கு நாம் யோசிப்போம். ஒருத்தனை அடிப்பதற்கு நம்ம யோசிப்போம், ஐயோ பாவமாச்சென்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். அப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நாம் ஒருமித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அங்க நன்மையாகவே நடக்கும், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருப்போம், கீழ்ப்படிதலான பிள்ளைகளாக இருப்போம். ஆகையினால பிதா குமாரின் அன்பாய் இருப்பது போல இயேசு கிறிஸ்து நீங்களும் என்னில் அன்பாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது ஓட்டத்தில் வெற்றி பெறுங்கள். இந்த மூவொரு கடவுள் சொல்லுகிறார், நீ ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் இன்றும் மூவொரு கடவுள் அன்பின் தொடக்கமாகவும், அன்பின் தியாகமாகவும், அன்பின் தொடர்ச்சியாகவும், மாற்றத்திற்கும் செயல்பாட்டிற்கும் ஆதாரமாக இருக்கிறவர் நம் மூவொரு கடவுள். நம் வாழ்க்கை என்றும் ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் நாம் சரியாக ஓட வேண்டும், நேராக ஓட வேண்டும். குறுக்காக ஓடினால் நீ தோல்வியே. அருமையான தேவஜனமே, 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் அருமையா சொல்லுகிறார். அப்போ அந்த ஓட்டத்துல சறுக்கல் இருக்கும், அந்த ஓட்டத்துல போராட்டம் இருக்கும், அந்த ஓட்டத்துல கீழே விழுவோம், அந்த ஓட்டத்துல எழுந்து நிற்போம், சகலமும் இருக்கும். ஒரு வாழ்க்கை என்றால் அப்புறம் நின்ன நிலையிலே எனக்கு சாப்பாடு வந்தோன்னா வராது, நின்ன நிலையிலே எனக்கு ட்ரெஸ் வேணும்னா வராது. நீ உழைத்தால் மாத்திரம்தான் இதெல்லாம் நாம் சரி செய்ய முடியுமே ஒழிய தானாக அது வராது. அப்போ நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் பல போராட்டங்களை நாம் என்ன பண்ணோம், சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யோவான் 14
அதிகாரம் 23 சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அருமையான தேவச்சனமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரு கடவுள் நம்மோடு வாசம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை. ஏன் சொன்னா அவர் இருக்கும் இடத்துல துதியின் சத்தம் கேட்கும். அவர் இருக்கும் இடத்துல ஜெபத்தின் சத்தம் கேட்கும். அவர் இருக்கும் இடத்துல வேத வாசிப்பின் வசனங்களின் சத்தம் கேட்கும். என் அருமையான தேவச்சனமே, ஆவியானவர் நம்மோடு கூட மூவரு கடவுள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி தேடும் போதுதான் நம் ஓட்டத்தில் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நன்கு புரிந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்து வாசிங்க. யோவான் 14 அதிகாரம் 26 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அருமையான தேவச்சனமே, உங்களுக்கும் எனக்கும் ஞானம் வேண்டுமா? உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வேண்டுமா? அவர் நாமத்தை சொல்லி துதியுங்கள். அவர் தான் சொல்றார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே. அப்ப அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவர் ஒரு ஜெல்லஸானவர். அவர் துதியை விரும்புகிற தெய்வம். என் துதியை வேறொருவருக்கும் கொடேன், என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஏசாயா 42:8 சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். மூவரு கடவுள் நம் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும். நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் வாசம் செய்கிறவராய் இருக்க வேண்டும். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. பாருங்க, இது விசேஷமான வார்த்தை. இது தன் ஜீவனையே கொடுக்கிறான். தன் ஒரே மகனை ஜீவ பலியாக கொடுத்தாரே, அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. இங்க யோவான் சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்துல 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. இந்த ஓட்டப்பந்தில அநேகர் கலந்து கொண்டார்கள். ஓடிக்கிட்டே இருக்காங்க. கூட்டம், ஜனக்கூட்டம் ஏராளம். அதிகாரிகள் முன்பாக உட்கார்ந்து ஆங்கரிங் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். முன்னாடி வரக பேரை சொல்லி இன்னும் என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 2 ஃப்ரெண்டு பக்கத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவன் கீழே விழுந்து அடிபட்டு படுத்த படுக்கையா ஆயிட்டான். தன்னுடைய ஃப்ரெண்டு பார்க்கறான். அந்த ஃப்ரெண்டை தோள் மேல தூக்கி போட்டுக்கிட்டு வேகமா ஓடுறான். ஓடி முன்னால போனவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இவர் தன்னுடைய ஃப்ரெண்டை தூக்கிட்டு தோள் மேல சுமந்துக்கிட்டு வேகமா ஓடி அந்த கோட்டை தாண்டுகிறான். அங்க இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நின்று கையை தட்டுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கையை தட்டின உடனே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தவனுக்கு அல்ல, இந்த தன்னுடைய நண்பனை தூக்கி சுமந்து கொண்டு ஓடி அந்த கோட்டை அடைந்தானே அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்று அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ தன் நண்பனையும் என்ன பண்ணலாம், தூக்கி சுமந்து சென்று நண்பன் அடிப்பட்டதை பார்க்காமல், அவன் படுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி ஓடாமல் நம்ம அந்த நேர்கோட்டை அடையணும், அந்த கோலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தானும் அடையணும், தன் நண்பனும் அடைய வேண்டும் என்று தன் நண்பனை தூக்கி சுமந்து கொண்டு அந்த நேர்கோட்டை அடைந்தானே, அந்த கோலில் வெற்றி பெற்றானே, அவனை போல
ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் பல பாடுகள் இருக்கும், பல சறுக்கல்கள் இருக்கும், கீழே விழணும், தள்ளாடணும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ளணும். இதுதான் அன்பு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்பேற்பட்ட அன்பை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இந்த 3 கடவுள் சொல்கிறார், அன்பின் கூட்டுறவு, தெய்வீக கூட்டுறவு என்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய 3 கடவுள் உங்களோடும் என்னோடும், உங்கள் குடும்பத்திலும் என் குடும்பத்திலும், திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு உன்னுடைய நடத்தையும் என்னுடைய நடத்தையும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இம்மட்டுமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி ஐயா. 3 தெய்வம் எங்களோடு கூட வாசம் செய்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதாய் இருக்கணும் ஐயா, ஒருமித்து செய்ய வேண்டும் ஐயா, ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் ஆண்டவரே. இதில் நாங்கள் ஆண்டவரை வெற்றி பெற வேண்டும் என்றால் 3 தெய்வம் எங்களோடு கூட இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இம்மிடம் மன்றாடுகிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த ஊழியரையாவையும் அவருடைய குடும்பத்தையும், அருமையான ஆண்டவரே மகன் இந்த எடிட் செய்கின்ற இந்த மகன் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். திரியேக கடவுளின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல் பிரத்யேகமாக அம்மையார் சொன்னதைப் போல அன்பும் ஒவ்வொருவரோடு நிலைத்திருந்த நிறைவான் நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்று கட்டளையிடுவதாக. ஆமேன். ஆமேன். God bless you.